பட்டியலின மக்கள் மீது நடத்தப்படும் இது போன்ற வன்கொடுமைகள், அதாவது அவன் உயிரா இருக்கும் போதும் தான் வன்கொடுமைகள் அனுபவிக்கிறான்னா, செத்தும் வன்கொடுமையோடு இருக்கின்ற நிலைமை இருக்குது பார்த்தீங்களா? இதோடைய கேவலம் வேற எதுவுமே கிடையாதுங்க. நான் என்ன சொல்றேன், இன்னைக்கும் பல கிராமங்கள்ல ஊர் வேற காலனி வேற இருக்குது. டீ கடையில் 2 கொட்டாங்குச்சி வச்சுக்கலாம். கொட்டாங்குச்சி வந்து பார்த்தீங்கன்னா பட்டியலின மக்களுக்கு கொட்டாங்குச்சி, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பட்டியலின மக்கள்லாம் கொட்டாங்குச்சியில் டீ. அதுவும் அந்த சேர் உட்காந்துலாம் சாப்பிடக்கூடாது. அந்த டீ கடையில் சேர் இருந்ததுன்னா அந்த சேரில் உட்காந்துலாம் சாப்பிட முடியாது, தரையில் உட்காந்து தான் சாப்பிடணும். அதே போல் உயர் சாதியை கொண்டு உங்க எதிரில் வந்தாலும் அவன் போய் எதிரில் நின்று அந்த இடத்துல உட்காந்து அவன் சாப்பிடக்கூடாது, மறைவில் போய் சாப்பிடணும். இன்றைக்கும் இந்த பிரச்சனைகள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குதுங்க. வேற எங்கே தமிழ்நாட்டிலே இருக்குது. இன்னும் பல கிராமத்தில் இந்த பிரச்சனை இருக்குது. இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பு அந்தந்த மாவட்ட கலெக்டர் அவங்க தான் வந்து எடுக்கணும், தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முதல்வருடைய கவனத்துக்கு போகணும். அந்த கவனத்துக்கு போய் இதை தடுத்து நிறுத்துக்கான வேலை திட்டங்களை கண்டிப்பாக இவங்க செய்யணும். ஆனால் இது வரைக்கும் இதெல்லாம் நடந்துருக்குதானா? நடக்கலை. ஆனால் இன்ன வரையும் இந்த மக்கள் மீது நடக்கின்ற வன்கொடுமைகள் உயிரோடு இருக்கும்போது மட்டும் இல்லாமல் இறந்தும் இப்படிப்பட்ட சூழ்நிலை இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இப்போது இந்த விஷயத்தில் என்னன்னா, அந்த மயானத்தில் ஏற்கனவே புதைச்சிங்க உடலெல்லாம் எடுத்து அதை வந்து எப்படியாப்பட்ட ஒரு வன்கொடுமை, ஏன்னா புதைச்ச உடலை எடுக்கிறானா, அப்படி எப்படியாப்பட்ட ஒரு வஞ்சகத்தில் அவன் இருக்கிறான்னு பார்த்துங்க அந்த உயர் சாதி. இதெல்லாம் என்ன அந்த நம்மள எல்லாமே மனசு தானே. இப்போ இதே இப்போ உயர் சாதியில் போயிட்டு இதுமாரி ஒரு படத்தை போயிட்டு புதைச்ச படத்தை எடுத்தால் சும்மா இருக்குமா அந்த சமூகத்தான்? அந்த சமூகத்தில் சும்மா இருப்பானா? அது மட்டும் நாங்கள் இதுக்காக வச்ச கல்லறைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா அடித்து ஒடிச்சு சேதம் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் என்ன இது? இல்லை நான் என்ன கேட்குறேன்னா, இந்த நாட்டில் வாழத்துக்கு தகுதியற்ற மக்களா இவங்க? அதையாவது டிக்ளேர் பண்ணுங்க.